நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அவங்கள அலோவ் பண்றதுக்கு நான் பார்த்தேன். மக்களுக்கு என்ன சொல்றீங்க இந்த நாள்ல? கொஞ்சம் மக்களுக்கு என்ன சொல்றீங்க இந்த நாள்ல? ஏற்பாடுகள் செய்யாம இருக்குது. மீடியாக்கள் யாருக்குமே உள்ள ஏன் செய்யாம அப்படியா? ஆமா அது என்னன்னு தரேன். ரொம்ப சிரமமா கேட்டு சொல்றேன். கொஞ்சம் கோச்சிராதீங்க, அப்படியே போயிடுங்க ப்ளீஸ். பாஸ் வழங்குனதுல இதோட 4 5 குரூப் தாண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. பாஸ் நிறைய பேர் கிடைக்கல. மக்கள் நடந்து வராங்க. எடுக்கலையா? முதலமைச்சராக விஜய் மற்றும் 9 பேர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். யாரெல்லாம் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை நேற்றைய தினம் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சராக நியமனம் செய்திருந்தார். அவர் நியமனம் செய்யப்பட்ட அந்த முதலமைச்சர் பொறுப்பை இன்றைய தினம் அவர் ஏற்றிருக்கிறார். பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 10 மணி அளவில் இந்த விழா தொடங்க இருக்கிறது. பதவியேற்பு விழாவின் போது முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் இணைந்து பல அமைச்சர்கள் பதவியேற்பதாக சொல்லப்பட்டது. அது குறிப்பாக 9 அமைச்சர்கள் பதவியேற்பதாக சொல்லப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகளுக்கும் அதே போன்று கூட்டணி கட்சி சார்ந்த 20 காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் பதவியேற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது முதற்கட்டமாகவும் அடுத்த கட்டமாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இலாக்காக்களுக்கு அதனுடைய அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார் என்ற தகவலும் தமிழக வெற்றி கழகத்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையிலும் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிலையில 5000 நபர்களுக்கு அனுமதிக்கான அந்த அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புகள் வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி என்ற நிலையில விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினர், தொண்டர்கள் மற்றும் விஜய் அவருடைய ரசிகர்கள் சாலை எங்கிலும் அவர் வரக்கூடிய இரு வழிகளிலும் திரண்டிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்ததும் அவருக்கு முதலமைச்சராக பதவியேற்கும் நாளில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த சாலைகளில் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் உற்சாக கொண்டாட்டத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பதவியேற்பதற்காக நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியை நாம் காட்சியில் பார்க்கிறோம். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சருக்கான முழுமையான பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த வாகன அணிவகுப்போடு அவர் தற்பொழுது நேரு உள்விளையாட்டு அரங்கை நோக்கி வருகை புரிந்திருக்கிறார். மேலும் அவர் பதவியேற்கக்கூடிய அந்த மேடையில் நாம் மறுபுறம் பார்க்கிறோம். அந்த மேடையில அமைச்சர்கள் அதே போன்று அமைச்சராக பதவியேற்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாட்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆளுநர்களுக்கு நாட்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த முதல் முறையாக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு வாழ்த்து மலை கொட்டி வரக்கூடிய இந்த சூழல்ல நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிவதை பார்க்க முடிகிறது. திரைத்துறை சார்ந்த பலரும் வருகை புரிகிறார்கள். அதே போன்று அரசு துறை சார்ந்த உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடியவரும் வருகை புரிகிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினம் இந்த பதவியேற்பு விழாவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் நாடாளுமன்ற பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் வருகை புரிவதற்காக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அதற்கான ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தம் இந்த நேரு விளையாட்டு அரங்கத்தில் செல்வதற்கு 8 வழிகளில் அனுமதி என்பது கொடுக்கப்படுகிறது. முதல் வழியாக வரக்கூடியது சிறப்பு விருந்தினருக்கான அந்த இடம். அதனைத் தொடர்ந்து VVIPக்கான என்ட்ரன்ஸ் அந்த வழியிலாக தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளே செல்ல இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து 2வது வழியை கேட்டிருக்கிறது. அந்த பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தினர் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கேட் நம்பர் 3 என்று இருக்கக்கூடிய அந்த வழியில திரைத்துறை சார்ந்தவர்களும் விஜய் அவர்களுடைய தாய் தந்தையரும் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று திரைத்துறை சார்ந்தவர்களும் அந்த கேட்டில் செல்வார்கள் என்று ஒவ்வொரு வழியில யார் யார் செல்ல வேண்டும் என்று தனித்தனியாக அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பார்க்கிங் தனித்தனியான இடங்களாக சொல்லக்கூடியவர்களை நினைவிடங்களில் சென்று அவருடைய வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையை, அந்த பண்பாட்டை, அந்த பாரம்பரியத்தை விஜய் அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவருடைய பதவியேற்புக்கு பிறகாக அவர் இடக்கூடிய முதல் கையெழுத்து, முதல் நாள் முதலமைச்சராக முதல் கையெழுத்து என்ன இட இருக்கிறார், அவருடைய கையெழுத்து எந்த திட்டத்தை நோக்கி இருக்கிறது என்பது மற்றொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சராக சற்று நேரத்தில் பொறுப்பேற்கக்கூடிய
கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்தன் கேட்கும்போது அனைத்தையும் தலைவர் முடிவு செய்வார் என்கிறார். அதே போன்றுதான் மற்ற அமைச்சராக பொறுத்திருக்கக்கூடியவரும் எந்த கேள்விகள் கேட்கும் பட்சத்திலும் தலைவர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார்கள். அவர் கூறக்கூடிய பதிலெல்லாம் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி இருக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் காத்திருந்தோம். தொடர்ச்சியாக எங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயனை மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று கூட்டணி கட்சியாளர்களை ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தை நாங்கள் காத்திருந்த தருணத்திற்கு வந்திருக்கும் சூழலில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சி தருணத்தை வெளிப்படுத்தி தான் பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் வரக்கூடியவர்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சூழலை முன்கூட்டியே பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா 10 நேரத்தில் உள்ளே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் அவர் உள்ளே வருவதற்கு முன்பாக அழைப்புதல் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் உள்ளே சென்று விட வேண்டும் என்ற முனைப்பில் வரக்கூடிய வாகனங்களை பார்க்கிங்க்கு அனுப்பிவிட்டு அதில் இருக்கக்கூடியவர்களை உள்ளே செய்து விரைவாக அனுப்பக்கூடிய அந்த பணிகளையும் பார்க்கிறோம். தற்போது ஒரு வாகனம் மெரினாவை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேராக பெரியாற்றில் சென்று அதன் பிறகு இங்கே வருகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நேரு விளையாட்டரங்கில் அதற்கான பணி நடைபெற்றக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்திற்கு போது அவருடைய தாய் மற்றும் தந்தையார் நேரு விளையாட்டு அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். விஜய் அவருடன் நட்பாக பழகக்கூடிய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். திரைத்துறை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவருடைய குடும்பத்தாரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.